அடுத்து நம்ம ஒரு எலெக்ஷன்ல வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனியோட அடுத்த ஒரு திரைப்படம் 100 சாமி. அந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அந்த படம் வந்துட்டு June 19 வெளியாகுது. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா விஜய் ஆண்டனி, ஸ்வாஸ்விகா, அப்புறம் அஜய் திஷன். இந்த அது என்ன படம் இந்த மார்கன் அந்த படத்தில் முதல்ல டெபியூட் ஆயிருந்தார அந்த ஒரு கடல்லையே வாழ்ற மாதிரி ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்துட்டு யார் மியூசிக்னா பாலாஜி ஸ்ரீராம், புது ஒரு மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். பேசாமல் நேரம் 100 சாமி ட்ரெயிலுக்குள்ளே போயிடுவோம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். ஸோ மக்களே, போஸ்டரே ஒரு பழங்காலத்து கதை. ஓகே, இது பிச்சைக்காரன் எடுத்தார். பிச்சைக்காரன் 1, 2 இல்லை, 2 வந்து விஜய் ஆண்டனி எடுத்த படம். அவரே எடுத்து அவரே நடித்தார். பிச்சைக்காரன் 1 வந்துட்டு சசி அவர் தான் இந்த படத்துக்கு டேரக்டரு. சசிக்கு 100 சாமி படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயில் எப்படி பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. தாயை தெய்வமாக பார்த்தான் பிச்சைக்காரன், தாயை மனுஷியாக பார்க்க பழகினா 100 சாமி. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன். அடிப்படை தேவை என்ன தெரியுமா? சாப்பிட்றது, தூங்குறது, 3வது ஒரு தொலைத்தை எடுக்கிறது. விஜய் ஆண்டனி, ஸ்வாஸ்விகா. சரி, இப்போ ஏன் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஸ்டார்டிங் எம்மோ வந்துச்சு. ஏன்னா நான் மறுபடியும் படிக்கிறேன். ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன்னு கேட்கணும். ஒரு காதல் கதை நல்லா தான் இருக்கு. செல்வி, மகனுங்க படிப்புக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறியாமே, எதுக்கு? அதான் நான் இருக்கேன்ல. 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான். இது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷங்க. இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு? இது சரியா வராது. நிறைய புதுமுகங்கள் இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் கூட இருக்கு நினைக்கிறேன். ஆய் பாசங்க பேல நாம வாழக்கூடாதுடா. கருணாசன் நடிகர். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கு. பொம்பளை ஆம்பளைக்கு வாழ்க்கை கொடுக்குறதா? விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காங்க. சசி சசி ஆஃப்டர் பிச்சைக்காரன். சசி விஜய் ஆண்டனி ரியூனைட். சசி 100 சாமி. பாட்டு நல்லா இருக்குங்க. ஓகே, மியூசிக் புதுசாக இருந்தால் நல்லா இருக்கு. பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப். இது ஒரு ரியல் லைஃப் படம் தான். மக்களே, 100 சாமி ட்ரெய்லர். இந்த படத்தில் வந்துட்டு முக்கிய கதாபாத்திரமா விஜய் ஆண்டனி இருப்பாங்க. இந்த படத்தை வந்து முக்கிய கதாபாத்திரமா ஸ்வாஸ்விகா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தை வந்துட்டு ஸ்டார்டிங் போட்டிருந்தாங்க. இருங்க படிக்கிறேன். ஓகே இருங்க. முதல் வந்துட்டு தாயை தெய்வமாக பார்த்தான் பிச்சைக்காரன். ஓகே, இது 2வது நம்ம போட்டிருந்தாங்க. தாயை மனுஷியாக பார்க்க பழகினா 100 சாமி. பிச்சைக்காரன் வந்து தாயை தெய்வம் பார்த்தான் பிச்சைக்காரன். இது வந்து தாயை வந்துட்டு மனுஷனாக பார்த்துக்க பழகினா 100 சாமி. அதுதான் இந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு எமோஷ்னலாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா பற்றி சொல்கிற கடைசியாக ஒரு அம்மா பாட்டு வந்துச்சு. அதுவும் ஒரு எமோஷ்னலாக இருக்குன்னு சொல்கிறோம். புது மியூசிக்னால ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் நிறைய புது முகங்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அஜய் திஷன், அவர் மார்கன் படத்தை நடிச்சிருந்தா அவரும் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. விஜய் ஆண்டனி சொல்லவா வேணும். அவரோட மியூசிக்கு நாங்கள்லாம் அடிப்போம், அவரோட டைரக்ஷனுக்கும் அவரோட நடிப்பு. ஸோ நல்லா தான் இருக்க போதும் நினைக்கிறேன். 100 சாமி June 19, அதாவது வரப்போகிற வெள்ளிக்கிழமை வெளியாகுது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். நானும் டைம் இருந்துச்சுன்னா போய் பார்க்குறேன். அடுத்த ரியாக்ஷன் வீடியோ காட்டுருக்கு. அதுக்கு போல் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன்.